கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 8 என்ற வேத வார்த்தையின்படி தாயின் போதகம் என்ற தலைப்பின் ஒரு சிறு கதை தொகுப்பை பார்ப்போம். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு கிராமத்தின் வழியே இராணுவ படையினர் முன்னேறி கொண்டிருந்த வேளையில் 10 வயது சிறுமி ஒருத்தி பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் இழந்தவளாய் பசி கொடுமையை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்து கிடந்தாள். ஓர் இராணுவ வீரன் அவளிடம் ஓடிச் சென்று தன்னிடம் இருந்த ரொட்டியை அவளுக்கு கொடுத்தான். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். உங்களை நான் நம்பக்கூடாது என்று என் தாய் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரொட்டியில் விஷம் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறினாள். உடனே அந்த இராணுவ வீரன், அப்படியென்றால் நான் முதலில் ரொட்டியை கடித்து சாப்பிடுகிறேன், அப்புறம் நீ கடித்து சாப்பிடு என்று கூறியதும் அச்சிறுமி ஒப்புக்கொண்டாள். ஐ டேக் அ பைட், யூ டேக் அ பைட் என்று சொல்லியவாறே அவர்கள் இருவரும் மாறி மாறி அந்த ரொட்டியை கடித்து சாப்பிட்டு முடித்தார்கள். வேதாகம விளக்கம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் வசனம் 32 என்ற வேத வார்த்தையின்படி, தேவனுடைய பிள்ளையே, அனுதினமும் உனக்கு வேத வசனத்தின் மூலமாய் உன் பெற்றோர் கொடுக்கும் மன்னாவை புசிக்கிறாயா? அது உன்னை ஜீவனோடு காக்கும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.